கபடி விளையாடும் போது கையில் அடிபட்டது நல்லபடியா குணமாயிட்டு 25 நாள் 7 கெட்டு போட்டிருந்தேன். இதுக்கப்புறம் கெட்டு போடாண்டா இனி கொஞ்சம் கவனமா கையை பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். என்னுடைய சொந்தக்காரங்களை தாண்டி நிறைய பேர் கை எப்படி இருக்கு, கை சீக்கிரம் குணமாயிரும், உங்களுக்காண்டி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புது புது சொந்தங்கள் கிடைச்சதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கையில அடிபட்டதுக்கு அப்புறம் நான் போட்ட ஒவ்வொரு வீடியோக்குமே நிறைய பேர் ப்ரோ கை எப்படி இருக்கு, சீக்கிரம் குணமாயிரும், நல்லபடியா பாத்துக்காங்க, கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டுதான் சொல்லிட்டு அப்படி எப்படியுமா நிறைய அன்பான சொந்தங்கள் கிடைச்சிருக்கு. நாமளும் எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு இந்த பூமியில நிறைய பாசமான உயிர்கள் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய அன்பு பாசத்தினாலதான் என்னோட கை சீக்கிரம் குணமாயிட்டுன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் தான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட அன்பான பாசமான அழகான சொந்தங்களே. ஒரு 25 நாள் கையில கெட்டு போட்டுக்கிட்டு வீட்லயே முடங்கி கிடந்த டிவி மொபைல பாத்துக்கிட்டே நேரத்தை போய்கிட்டு இருந்தேன். இப்ப கெட்டு அவுத்தாச்சு. கெட்டு அவுத்த பிறதான் ஒரு கையில இருந்து ஒரு பெரிய பாறையவே இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. ஆனாலும் கையில இருக்க எலும்பு வந்து 5 வயசு குழந்தைக்கு இருக்கிற மாதிரி இருக்குமா, இன்னும் 1 மாசம் கவனமா பாத்துக்கணுமா, இன்னைக்கு கபடி விளையாட போறோமா என்னன்னே தெரியல. காலம் தான் முடிவு பண்ணும்.